ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்த பாடம் 13வது பாடம் உதுவின் கடமைகள். ஃபுரூதுல் உது, உதுவின் கடமைகள் மிக முக்கியமான பாடம். அல்லாஹ்வின் அடியார்களே, உது எப்படி செய்ய வேண்டும், உதுவுடைய உறுப்புகள் என்ன, எப்படி என்றால் அதுதான் உதுவுடைய உறுப்புகள். முதலிலே ஆரம்பிக்கிறார்கள் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ். உதுவுடைய அத்தியாயம் 13, இந்த பாடத்தின் 13 உதுவுடைய கடமைகளை சொல்லும் பொழுது 6 கடமைகள். உதுவை பொறுத்தவரை 6 கடமைகள். முதல் விஷயம் முகத்தை கழுவுதல். ஆம், நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருப்போம், உதுவை கழுவும், உதுவை செய்யும் பொழுது உள்ளங்கைகளை கழுவது உதுவுடைய உறுப்புகளில் வருகிறதா என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, உள்ளங்கை என்பது கைகளை கழுவும் பொழுது அது தனியாக வந்துவிடும். ஆனால் பொதுவாக உது செய்ய வேண்டும் என்றால் கை தேவை, கையை கொண்டுதான் உது செய்ய வேண்டும். ஆனால் உதுவுடைய உறுப்புகள் என்று வந்துவிட்டால் கடமையான உறுப்புகள் வந்து முதலில் முகம்தான் வரும். ஏனெனில் அதிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. சரி, முகத்தை பற்றி பார்ப்போம். முகத்தை கழுவுதல், இதில் வாய் கொப்பளிப்பதும் மூக்கிற்கு தண்ணீர் செலுத்துவதும் அடங்கும். அதையும் சொல்கிறார்கள் ஷேக் இப்னு பாஸ். அல் மத்மதா வல் இஸ்தின்ஷா, முகத்தை கழுவ வேண்டும் உதுவிற்கு. இதில் எதுவும் அடங்கி விடுகிறது? மத்மதாவும் அடங்கி விடுகிறது, மூக்கை வாய் கொப்பளிப்பதும் அடங்கி விடுகிறது, வாயை கழுவதும் அடங்கி விடுகிறது, மற்றும் மூக்கிற்கு தண்ணீர் செலுத்துவதும் அடங்கி விடுகிறது. சரி, அடுத்ததாக செல்வோம். முகத்தை கழுவுதல் அறிஞர்களின் ஏகோபித்த, அதாவது இதில் ஏகோபித்த கருத்து இருக்கிறது. இது கடமையாகும். முகத்தை கழுவுவது கடமை என்பதில் எந்த ஹிலாஃபும் இல்லை உலமாக்கள் மத்தியில். உது முகம் 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 கழுவலாமா வேண்டாமா, உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கா இல்லையா, அதற்கெல்லாம் இங்கு இடமில்லை. உதுவுடைய அடிப்படையே முகம்தான். இதில் எந்த கருத்தும் இல்லை. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், உங்களுடைய முகத்தை நீங்கள் கழுவுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா குன்தும் இலஸ் ஸலாஹ், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகைக்காக நீங்கள் நிற்கிறீர்கள் என்றால், தொழுகை தொழப்போகிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய முகத்தை நீங்கள் கழுவுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான். சரி, முகம் கழுவதற்கான எல்லை, முகம் என்றால் எது? முகம் முகம் எது? இதிலிருந்து இதுவரையா, அல்லது இதிலிருந்து இதுவரையா, அல்லது இதிலிருந்து இதுவரையா, இதிலிருந்து எதுவரை, இதிலிருந்து எதுவரை முகம்? முகமுடைய எல்லை என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, முகமுடைய எல்லையை சொல்லும் பொழுது உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கவனியுங்கள், நெற்றியில் முடிமுளைக்கும் இடத்தில் இருந்து, இதோ நெற்றியின் முடி, இதுதான் இந்த உச்சி, நெற்றியின் இந்த உச்சி இங்கு ஆரம்பமாகி நெற்றியின் முகம் முழுவதற்குமான எல்லை, நெற்றியின் முடிமுளைக்கும் இடத்திலிருந்து காதுகளின் ஆரம்ப இடம் முழங்கல் வரையிலும் தாடி வரையிலும், பாருங்கள், இங்கு ஆரம்பித்து இதை நாடி என்று சொல்வோம் அல்லவா, இந்த நாடி, இந்த நாடியின் இடம் இங்கு கவனியுங்கள், இந்த இடம் இதுவரை முகத்துடைய எல்லை. இது அகலத்தில் எது நீளம், எது அகலம்? இது நீளமா, இது நீளம், இது அகலம். நீளம் நெற்றியுடைய அந்த முடி முளைக்கக்கூடிய இடத்திலிருந்து கீழ் வரக்கூடிய இந்த நாடி வரை நீளம். அகலம் 2 காதுகளுக்கு உள், இந்த காதுகளுக்கு உள். இதோடு இப்ப வட்டம் படுத்துங்கள் மொத்த எல்லையை. இது அனைத்தும் முகம், இது அனைத்தும் முகமாக இருக்கிறது. ஆம், இதை கழுவ வேண்டும். தண்ணீர் இதில் பட்டிருக்க வேண்டும், அதுதான் உது. தண்ணீரை எடுத்து
பின்பு அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலூ wujuhakum வ ஐதியக்கும் இலல் மராஃபிக். சரி, நீங்கள் தொழுகைக்காக நம்பிக்கை கொண்டவரே, நீங்கள் தொழுகைக்காக நின்றால் உங்கள் முகங்களையும் நீங்கள் கழுவுங்கள் என்று சொல்கிறான் ரப்புல் ஆலமீன். சரி, வாய் கொப்பளிப்பதும் மூக்கிற்கு தண்ணீர் செலுத்துவதை பற்றி பார்ப்போம். என்ன சட்டம்? முகத்தை கழுவது என்றால் வெறும் முகத்தை கழுவது மட்டும் இதில் அடங்குமா, அல்லது வாய் கொப்பளிப்பதும் மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தக்கூடிய இஸ்தின்ஷாக்கும் அடங்குமா என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, நூலாசிரியரின் கருத்து, ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நூலாசிரியரின் கருத்தாக இது இருக்கிறது. மேலும் ஹம்பலி மதுஹபிலும் இந்த கருத்தை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், வாய் கொப்பளிப்பதும் மூக்கிற்கு தண்ணீர் செலுத்துவதும் எப்படி முகத்தை கழுவது கடமையோ அதே போலத்தான் இந்த இரண்டும் கடமை. இந்த இரண்டும் கட்டாயம் செய்ய வேண்டும். வாயை கொப்பளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்துவது இதுதான் நூலாசிரியர் கருத்தாகவும் ஹம்பலி மதுஹபின் கருத்தாகவும் இருக்கிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதில் பெரும்பான்மையான உலமாக்களின் கருத்து என்ன? கவனியுங்கள், இது இரண்டும் கடமையானவை என்று கருதுகிறார்கள். மேலும் இவை இல்லாமல் உது செல்லாது என்பது நூலாசிரியரின் கருத்து. பெரும்பான்மையான அறிஞர்களின் கருத்து இவ்விரண்டும் உதுவின் முஸ்தஹப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மத்மதா, வாயை கொப்பளிப்பதும் மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி மூக்கை கழுவதும் என்னவாக இருக்கிறது? முஸ்தஹப்பாக இருக்கிறது. முக்கியமாக ஹனஃபி மதுஹபில் இதை முஸ்தஹப் என்று இதை விவரிக்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, ஏன் சொல்கிறார்கள் என்றால், அதையும் ஷேக் அரஃபாத் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏனெனில் மூக்கும் வாயும் முகத்தின் எல்லைக்குள் வருவதால் முகம் கழுவதற்கான ஆதாரமே இவ்விரண்டிற்கும் போதுமானது. அதாவது யாரெல்லாம் வாயை கொப்பளிக்க வேண்டும், மூக்கை கழுவ வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்ன ஆதாரம் தருகிறார்கள்? கடமை என்று. இது கடமை இல்லை என்பதற்கு என்ன சொல்கிறார்கள் உலமாக்கள்? அல்லாஹ் முகத்தை தான் கழுவ சொல்கிறான். முகத்தை கழுவிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், முகத்தை கழுவிட்டீர்கள், உங்கள் உது சரி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை கொப்பளித்திருக்கிறார்கள், மூக்கிற்கு தண்ணீர் செலுத்துகிறார்கள் என்றெல்லாம் வந்திருக்கிறதே, அதெல்லாம் வந்திருக்கிறது, அதை செய்ய வேண்டும், அது சுன்னத், அது முஸ்தஹப், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கடமையா என்றால் கடமை இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இதை கடமை என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் வாய்க்கு தண்ணீர் செலுத்த வேண்டும், மூக்கிற்கு தண்ணீர் செலுத்த வேண்டும் கடமை என்று எதனால் சொல்கிறார் என்றால், முகம் என்று வந்துவிட்டது. அல்லாஹ் முகத்தை சொல்லிவிட்டான். வாயும் மூக்கும் எங்கிருக்கிறது? வாயும் மூக்கும் எங்கிருக்கிறது? வாயும் மூக்கும் முகத்தில் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அது எவ்வாறு அதை இல்லை, அது கடமை இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று இதன் சாரார் உலமாக்கள் கேள்வி கேட்கிறார்கள். மேலும் ஷேக் அரஃபாத் ஹஃபிதஹுல்லாஹ் இந்த இடத்திலே ஒரு சில விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். நூலை விளக்கக்கூடிய விளக்க உரை, இந்த நூலுக்கு விளக்கம் எழுதினவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். உங்களில் ஒருவர் உது செய்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் உது செய்தால் அவர் தன் மூக்கின் துவாரங்களில் தண்ணீரை செலுத்தட்டும், பின்னர் அதை வெளியேற்றட்டும். கட்டளை. அல்லாஹ்வின் தூதர் மூக்கை கழுவ சொல்லி கட்டளை விடுகிறார்கள். மேலும் லகீத் இப்னு ஸப்ரா அவர்கள் ஹதீஸை சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுவை முழுமையாக்குவீர்களாக, விரல்களை கோதி விடுவீராக, நீ நோன்பாளையாக இல்லாத இருக்கும் பட்சத்தில் மூக்கில் தண்ணீர் செலுத்துவதில் மிகைப்படுத்துவீராக, மூக்கிற்கு தண்ணீர் செலுத்துவதை மிகைப்படுத்துவீராக, வாயை கொப்பளிப்பீராக என்று தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை முறையை பார்த்தீர்கள் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, வாய் கொப்பளிப்பதும் மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி மூக்கை கழுவதும் அவர்கள் எந்த காலத்திலும் விட்டதில்லை. மேலும் இதை கட்டளையாகவே சொல்கிறார்கள். இந்த கட்டளை இவ்வாறு வரும் பொழுது இதற்கு ஆதாரம் இதற்கு வலுவாக இருக்கிறது என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, இது எதற்கு வலுவாக இருக்கிறது என்றால், மத்மதாவும் வாயை கழுவதும் மூக்கிற்கு கழுவதும் கடமை, முகத்தை கழுவது போல இது இரண்டும் கடமை என்பதைத்தான் வலுவாக காட்டுகிறது என்று ஷேக் அவர்கள் இந்த இடத்தில் இறுதியாக கூறுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து மூக்கையும் வாயும் கழுவுனவராகவே அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் பெரும்பான்மையான அறிஞர்கள் சொன்ன அந்த கருத்தை விட, அதை கழுவ வேண்டாம், முஸ்தஹப், கடமை இல்லை என்று சொல்வதை விட இதில் பாதுகாப்பான ஒரு கூற்று என்னவாக இருக்கும் என்றால், முகத்தை கழுவுவதோடு சேர்த்து அந்த வாயும் அந்த மூக்கும் முகத்தை உடையது, அதை எந்த விதத்திலும் குறை இல்லாமல் அதையும் கழுவிக் கொள்ளுங்கள் என்பதே இங்கு சரியான கூற்றாக இருக்க முடியும், அதுவே பாதுகாப்பான கூற்றாக இருக்க முடியும் என்று ஷேக் அரஃபாத் அவர்கள் சொல்லி இந்த இடத்திலே முடிக்கிறார்கள். அடுத்ததற்கு செல்வோம். முகம் பார்த்து விட்டோம், வாயை கொப்பளிப்பது, மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி அந்த தண்ணீரை கீழே இறைஞ்சுவது. அதனால் ஒன்று, இந்த மூக்கிற்கு தண்ணீர் செலுத்த விஷயத்தில் கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீர்கள்.
மூக்கிற்கு தண்ணீர் செலுத்துவது இரண்டு வகை உலமாக்கள் சொல்கிறார்கள். ஒன்று, தண்ணீரை மூக்கால் உரிவது, இதுதான் அடிப்படை. தண்ணீரை எடுத்து அவ்வாறு, அதை பழக்கம் இருக்கவர்கள் அழகாக செய்து விடுவார்கள். பழக்கம் இல்லாதவர்கள் சின்னி மூக்கிற்கு தண்ணீர் சென்று என்னாகும், சற்று நிலை குறையக்கூடிய ஒரு நேரம் ஏற்படும். அப்படி இருப்பவர்களுக்கு உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மூக்கை கழுவுவதுதான் அங்கு அடிப்படை என்றால் தண்ணீரை மூக்கிற்குள் செலுத்துங்கள். தண்ணீரை என்ன செய்யுங்கள், அதை உரிய முடியாதவர்கள் தண்ணீரை மூக்கிற்குள் செலுத்தி மூக்கை சுத்தம் செய்யுங்கள். வாய்க்கு தண்ணீர் செலுத்ததை கொப்பளிப்பதில் எந்த கஷ்டம் இருக்க போவதில்லை. ஆனால் மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தக்கூடிய விஷயத்தில் உரிய முடியவில்லை என்றால் தண்ணீரை மூக்கிற்குள் செலுத்தி அழகான முறையில் அதை சுத்தம் செய்யுங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கடமை அல்லாஹ்வின் அடியார்கள், இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், 2 கைகளை கழுவுவது கடமை. 2 கைகளை கழுவுவது எந்த விதமான ஹிலாஃபும் இல்லை. ஆனால் இங்கு ஒரு ஹிலாஃபை இதற்கு உலமாக்கள் பேசுகிறார்கள். எந்த விஷயத்தில்? கையின் கடைசி எல்லை எது? கையுடைய கடைசி எல்லை எது? குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான்? வ ஐதியக்கும் இலல் மராஃபிக், முழங்கை கழுவாமல், ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், முழங்கையை கழுவாமல் கையை கழுவது கிடையாது. முழங்கை என்றால் இதுதான் முழங்கை, இதுதான் முழங்கை. இந்த முழங்கையை கழுவாது கைகளை கழுவது கிடையாது. ஏனெனில் என்ன ஒரு சில புரிதல் வந்தது என்றால், இந்த கைகளை கழுவும் விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வக்ஸிலு ஐதியக்கும் இலல் மராஃபிக். இலல் மராஃபிக் என்று சொல்லும் பொழுது முழங்கை வரை, அப்படி என்றால் முழங்கையை சேர்க்காமல் என்று புரியப்பட்டது சில பேரிடம். சில அறிஞர்களிடம் எவ்வாறு அதை புரிந்தார்கள் என்றால், முழங்கை வரை கழுவ வேண்டும் என்று வந்தவுடன் என்ன சொல்லிவிட்டார்கள்? முழங்கை என்றால் அந்த இல, அரபி மொழியில் அந்த ஹர்ஃப் இல, இந்த இலல் மராஃபிக் என்ற அந்த இலாவுடைய அர்த்தம் என்னவென்றால் இதற்கு முன்னால். அரபி லுகா ரீதியாக, மொழி ரீதியாக அந்த இலாவிற்கு இந்த அர்த்தமும் இருக்கிறது. இல, நான் அதாவது இதுவரை சென்றேன் என்றால் அதை தாண்டவில்லை, அதற்கு முன்னால் இருந்து விட்டார். அப்படி என்றால் முழங்கை வரை என்றால் முழங்கைக்கு முன் என்று நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் இதில் சரியான கூற்று முழங்கை வரை என்றால் முழங்கையை சேர்த்து. ஏனெனில் அரபிலே இலா என்ற வார்த்தைக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் இருக்கிறது. மஅ என்ற அர்த்தம் இலாவுடன் சேர்ந்திருக்கிறது. அதை இலக்கணம், அரபி இலக்கணம் படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு இங்கு தெரியும். இலாவும் ம என்ற இரண்டும் ஹர்ஃப். இந்த ஹர்ஃப் இதற்கு அர்த்தம் ம என்ற அர்த்தம். ம என்றால் கூட. எடுத்துக்காட்டாக அன தஹப்து மஅ அஸார், நான் அஸாருடன் சென்றேன், அவருடன் சென்றேன், அவரை சேர்த்து சென்றேன். அதேதான் இங்கு ம என்றால் இந்த முள்ளங்கையை சேர்த்துதான், இந்த முழங்கையை சேர்த்துதான் கைகளை கழுவ வேண்டும் என்பதே சரியான கூற்றாக இருக்கிறது என்பதை ஷேக் அரஃபாத் அவர்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், குர்ஆனும் இதைதான் சொல்கிறது. குர்ஆனும் நமக்கு இதைதான் சொல்கிறது, இலல் மராஃபிக் என்று சொல்கிறார்கள். சரி, இதற்கு இன்னொரு ஆதாரம் உலமாக்கள் இதை வேறு வித ஒரு ஆதாரமாக விவரிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், இந்த உதுவுடைய விஷயத்தில் உதுவை எவ்வளவு அழகாக செய்தால் அதை மறுமையிலே அவர்கள் வெளிச்சமான, பொன்னிறமான, மிளிரக்கூடியவர்களாக மறுமையில் வருவார்கள். யார் அவர்கள்? உதுவை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். உதுவை சிறந்து செய்ய எந்த அளவிற்கு கவனியுங்கள் இந்த ஹதீஸை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்யும் பொழுது தன் முகத்தை கழுவி உதுவை முழுமையாக்குவார்கள், அழகுபடுத்துவார்கள். பின்னர் தனது வலது கையை மேல் தோள்பட்டை வரை உயர்த்து கழுவினார்கள். எங்கு? அதுத் என்று சொல்லுவோம் அரபி மொழியில். அதுத் என்றால் என்ன? யாருக்கு தெரியும்? என்ன உறுப்பு அதுத்? என்ன உறுப்பு? மேல் தோள்பட்டை, அதாவது இந்த இடம், இந்த இடம்தான் அதுத் என்று சொல்லுவோம்.
எந்த அளவிற்கு அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுவும் பொழுது எங்கு கழுவுவார்கள். அதனால தான் நிறைய பேர், சில பேர் என்ன செய்வார்கள், கழுவும் பொழுது இதுவரை கழுவுவார்கள். இதுவரை கழுவுவது என்பது அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் தடுக்கப்பட்டதல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில உலமாக்கள் சொல்கிறார்கள், இல்லை அது முபாரகா, தமிழில் மறந்து விட்டேன் வார்த்தை, அதாவது அல்லாஹ்வின் தூதர் முழங்கையை அந்த அளவிற்கு அழகாக கழுவினார்கள் என்பதை வர்ணிப்பதற்காக சொல்லப்பட்டது இதுவரை கழுவினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வது. ஆனால் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கூடுதலாக இதுவரை கழுவினார்கள் என்பதே இந்த ஹதீஸின் ஆதாரம், நேரடி விளக்கமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுவரை கழுவினார்கள் என்றால் தானாகவே நமக்கு தெரிகிறது இது உள்ளே வந்து விட்டது. உது செய்யக்கூடிய உறுப்புகளில் எது உள்ளே வந்து விட்டது? அல் மிர்ஃபக் உள்ளே வந்து விட்டது, முழங்கை உந்து. ஏனெனில் அபூ ஹுரைரா என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் உதுவை அவ்வளவு அழகாக செய்வார்கள், அவ்வளவு நியமத்தாக செய்வார்கள், அதை பார்க்கும் பொழுது அவ்வாறு இருக்கும் இவ்வாறு இருக்கும் என்ற எல்லாம் சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள். அப்படிப்பட்ட உது எவ்வாறு கடமையானது எங்கே? இதுவரைதான். இதுவரை கழுவிவிட்டால் கடமையானது முடிந்து விடுகிறது. ஆனாலும் இதுவரை கழுவிடுவார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரங்கள் அந்த அளவிற்கு அழகுபடுத்தி தொழுவார்கள், அந்த உதுவை செய்வார்கள். நாம் எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம் உதுவை என்று? கடமையான உறுப்புகளிலே ஒரு தண்ணீர் செல்கிறதா என்று தெரியவில்லை. மறுபடியும் சொல்கிறேன், உதுவை வணக்கமாக பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. உது ஏதோ பள்ளிக்கு வெளியே செய்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். பள்ளிக்கு வெளியே செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயல்முறை வடிவம் அல்ல உது. மறுமையில் நாளை மிளிர்ந்து வரக்கூடியவர்கள், மறுமையில் நாளை வெளிச்சமாக வரக்கூடியவர்கள், மறுமையில் நாளை பிரகாசிக்கமாக வரக்கூடியவர்கள், அழகிய முறையில் தூய எண்ணத்தில் அந்த மாபெரும் வணக்கமான உதுவை செய்பவர்கள். ஏன் அந்த உதுவை செய்து இந்த துஆவை சொன்னால் சொர்க்கம் அவர்களுக்கு ஜன்னாவிலே 8 கதவுகள் திறக்கிறது, 7 கதவுகள் திறக்கப்படுகிறது, அதில் எந்த கதவு என்றாலும் அவர்கள் உள்ளே நுழைந்து கொள்ளலாம் என்றெல்லாம் இந்த உதுவிற்கு தானே சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதுவை மாபெரும் வணக்கமாக பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. எதையோ வணக்கமாக பார்க்கிறோம். ஆட்சியை நிறுவதை வணக்கமாக பார்க்கிறோம், அதிகாரத்தை எடுப்பதை வணக்கமாக பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ், ஆட்சியை நிறுவது வணக்கம், அதிகாரத்தை நிறுவது, அதிகாரம் வளம், அதிகாரத்தை எடுக்க வேண்டும். தொழுகையை விட்டுவிட்டோம், உதுவை உதாசீனப்படுத்துகிறோம். மார்க்கம் சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் எதெல்லாம் வணக்கமாக, எதற்கெல்லாம் கேள்விகளை பாருங்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் உடனடியாக அல்லாஹ்வின் தூதரிடம் கேள்வியை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்வது. உதுவை பற்றி, தொழுகையை பற்றி, எப்படி தொழுக வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், எதை ஓத வேண்டும், எப்படி ஓத வேண்டும், இதெல்லாம் இன்று மாஷா அல்லாஹ் இன்று பயணிக்கக்கூடிய இந்த பிஸியான இந்த உலகத்தில் இதெல்லாம் தேவையற்ற கேள்விகள். ஓஹோ, சஹாபாக்களுக்கு தேவையான கேள்விகள் நமக்கு தேவையற்ற கேள்விகளாக ஆகிவிட்டதா? ஆனால் அவர்கள் அனைத்தையும் ஆண்டார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கு எல்லாம் திறக்கப்பட்டது. ஏன்? ஏனெனில் அவர்களிடம் ஈமான் இருந்தது, அவரிடம் கல்வி இருந்தது, அவரிடம் சத்தியம் இருந்தது. ஆனால் இன்று உலகமே நம் ஆதாயமாக ஆக்கி கொண்டோம். இஸ்லாத்தை கொண்டு இந்த துனியாவை எவ்வாறு அடைவது, மார்க்கத்தை கொண்டு இந்த துனியாவை எவ்வாறு அடைவதில் தான் நம்முடைய கருத்து இன்று ஆகிவிட்டது. எழுத்துகளும் அவ்வாறே எழுதப்படுகின்றன, புத்தகங்களையும் அவ்வாறே பதியப்படுகின்றன. அல்லாஹ் நமக்கு இந்த விஷயத்தில் நேர்வழியை வழங்குவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, உதுவுடைய விஷயங்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மூன்றாவது விஷயம் மஸ்ஹு செய்தல் தலைக்கு. அதை அல்லாஹ் நாடினால் அடுத்த வார வகுப்பிலே நாம் பார்ப்போம். ஏனெனில் மஸ்ஹு செய்வது என்பதும் அடுத்ததில் வருகிறது இன்ஷா அல்லாஹ். இந்த உதுவுடைய மீதம் இருக்கக்கூடிய இந்த உதுவுடைய உறுப்புகள், உதுவுடைய கடமைகள், எதெல்லாம் உது செய்ய வேண்டும், உது எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற இந்த உறுப்புகளை பார்த்ததற்கு பிறகு மிக முக்கியமான பாடம் உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள். இதில் தான் நம்மிடம் பல சந்தேகங்கள் இருக்கிறது. இதை செய்தால் உது முறியுமா, கழுவுதலை சிறுவர்களுக்கு கழுவுவதனால் உது முறிந்து விடுமா, பிள்ளைகளுக்கு கழுவிவிட்டால் உது முறிந்து விடுமா என்ற பல கேள்விகள் வருகிறது. குர்ஆனை தொடுவது, மாதவிடாய் காலத்தில் குர்ஆனை தொடுவது அல்லது குர்ஆன் ஓதுவது என்ற பல விஷயங்கள் இருக்கின்றது. அனைத்தையும் அல்லாஹ் நாடினால் அடுத்த ஒரு 2 வாரத்திற்கு பார்த்து முடித்து விட்டோம் என்றால் பிக்குடைய தொழுகை விஷயங்கள் முடிந்து விடுகின்றன. பின்பு
மிக முக்கியமான இந்த நூலுடைய கடைசி விஷயத்தின் அடிப்படை மூன்றாகவே பிரித்திருக்கிறார்கள். ஒழுக்கம், முஸ்லிம்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்னவென்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். மிக முக்கியமான வகுப்பு. இது நாள் வரை நம் பள்ளியில் ஒழுக்க ரீதியான விஷயங்களை நாம் பார்ப்பதற்கான நேரம் நமக்கு இல்லை. தொடர்ந்து பள்ளி ஆரம்பித்த தொடர்ந்து 2 வருடங்களாக அல்ஹம்துலில்லாஹ் கொள்கையை அடிப்படையாக வைத்து கொள்கையை மக்களுக்கு முதலில் செல்ல வேண்டும், தௌஹீத் மக்களுக்கு போக வேண்டும், பின்பு கொள்கை தெரிந்ததற்கு பிறகு வணங்க வேண்டும். அல்லாஹை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று தெரிந்தவன் உடனடியாக அவன் அல்லாஹை வணங்க வேண்டும். அதற்கான தேவைதான் தொழுகை மற்றும் உது போன்ற தொழுகை சட்டத்திட்டங்கள். இதற்கு அடுத்த ஒரு விஷயம் இருக்கிறது என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, உலமாக்கள் சொல்வது போல் யார் ஒருவன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை கொடுத்துவிட்டு தௌஹீதிலே நிலை நின்று பின்பு இந்த தொழுகையை வணக்க வழிபாடுகளை கற்றுக்கொண்டு அல்லாஹ்வை வணங்குகிறானோ அவன் பாதி வெற்றி அடைந்தவன். மீதி வெற்றி அடைந்தவன் தன் நாவாலும் தன் கையாலும் பிற முஸ்லிமுக்கு தொல்லை கொடுக்காமலும், தன் நாவாலும் தன் கையாலும் பிற முஸ்லிம்கள் அவனுடைய நாவினாலும் அவனின் கையினாலும் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருப்பது. இதுதான் அடுத்த பாதி வாழ்க்கை. இந்த பாதி வாழ்க்கை தெரிய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய உரிமைகளை முடித்த நாம் அல்லது அதற்கான வாக்கியத்தை பெற்ற நாம் மனிதர்களின் உரிமையையும் இந்த பூமியில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட ஒழுக்கங்களை நாம் பெற வேண்டும் என்பதை இந்த 2 வாரங்களுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இதை தெளிவாக இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூற ஷேக் அரஃபாத் ஹஃபிதஹுல்லாஹ் அந்த அனைத்து ஒழுக்கங்களையும் விளக்குகிறார்கள். அல்லாஹ்விடம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், மார்க்கத்தில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், சக முஸ்லிம்களுடன் பேண வேண்டிய ஒழுக்கங்கள். இந்த விஷயத்தை முடித்ததற்கு பிறகு கடைசியாக ஒவ்வொரு முஸ்லிமினுடைய உண்மையான அந்த இறுதி பயணமான பர்ஸகுடைய பயணமாக மையத்தை குளிப்பாட்டுவது, ஜனாசாவை பற்றின இறுதி சட்டங்களோடு இந்த நூலை நூலாசிரியர் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் முடிவு செய்கிறார்கள். தௌஹீதிலே ஆரம்பித்தார்கள். கடைசியில் ஈருலக பயணத்திற்கான இம்மையின் மறுமையின் பயணத்திற்கான தயாராக வேண்டிய ஒவ்வொரு முஸ்லிமின் அந்த உடலை எவ்வாறு சுத்தம் செய்வது, அதற்கான சட்டத்திட்டங்கள் என்ன என்று ஜனாசாவை கொண்டு நமக்கெல்லாம் மறுபடியும் ஒரு பாடம், ஒரு அலாரம், இதுதான் மனிதனின் நிலை என்று அந்த புத்தகத்தின் கடைசி வடிவத்தையும் ஜனாசா சட்டங்களோடு முடிவு செய்கிறார்கள். இந்த நூலை அல்லாஹ் நாடினால் நோன்பிற்கு முன்னால் எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். ஆனால் அது முடியுமா என்று தெரியவில்லை. இன்ஷா அல்லாஹ் நாடினால் முடிக்கலாம். அப்படி இல்லை என்றால் நோன்பு முடிந்ததற்கு பிறகு, ரமதான் முடிந்ததற்கு பிறகு மீதமுள்ள அந்த வகுப்புகளும் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றப்படும். அல்லாஹ் நாடினால் நோன்புக்கு முன்னால் முடிக்க நாம் முயற்சி செய்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.